ஈஸ்வரி, கோபி, செழியன் 3 பேருமே தன்னோட பணக்கார திமிர்னால ஏழைங்கிற ஒரே காரணத்தினால ஆகாஷ கையை காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு காரணமாயிருந்த அவங்க 3 பேத்தையும் ஆகாஷோட அப்பா அவங்க வீட்டுக்கே போய் நாக்க பிடுங்குற மாதிரி நறுக்கு கேள்விகளை கேட்டு செருப்படி கொடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்கியலட்சுமியில் செல்வி எவ்வளவோ சொல்லியும் கேட்காத ஆகாஷோட அப்பா அடுத்த நாள் காலையில அங்க கோபி ஈஸ்வரி வீட்டுக்கு போய் அங்க டேய் கோபிநாத் வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே அங்க ஹால்ல ஜாலியா உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரி, கிச்சன்ல குக்கிங்ல பிஸியா இருக்கிற பாக்யா, செழியன் எல்லாருமே என்ன வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. உடனே அங்க தன்னோட லுங்கிய மடிச்சு கட்டிட்டு கையில சைக்கிள் செயினை எல்லாம் வச்சுட்டு நிக்கிறாரு ஆகாஷோட அப்பா. உடனே பார்த்துட்டு கோபி சொல்றாரு, யார் இவன், என்ன காலங்காத்தால வந்துட்டு என் பேரை சொல்லி என் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கூப்பிடுறான் அப்படின்னு கோபிநாத் கேட்குறாரு. உடனே உள்ளிருந்து வெளியில வந்து பார்க்குற பாக்யா, இவர் செல்வியோட ஹஸ்பண்ட் ஆச்சே, இவர் எதுக்கு இங்கே வந்துட்டு சத்தம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே வெளியில வந்துட்டு நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும், ஏய் பாக்யா, இவ செல்வியோட புருஷன் தானே, ஒரு தடவை நம்ம வீட்டில் செல்வி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் கூட வந்து செல்வியை போட்டு அடித்து உதச்சி எடுத்துட்டு போனானே, அவன் தானே இவன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யாவும், ஆமா அத்தை, இவர் செல்வி வீட்டுக்காரர் தான், ஆனால் இங்கே வந்து எதுக்கு சத்தம் போடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே இனியா, செழியன் எல்லாருமே போய் அங்கே கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு பார்க்குறாங்க. அப்போ அப்படியே தன்னோட கர்ச்சீஃபை காலரில் சொருகி விட்டுட்டு கெத்தா ஒரு ரவுடி மாதிரி வந்து முன்னாடி நின்றுட்டு பேசுகிறாரு ஆகாஷோட அப்பா. டேய் எங்கடா கோபிநாத், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, உன்கிட்ட பணம் இருந்தால் யாரை வேணுனாலும் அடிச்சிடுவியா, என்ன வேணாலும் பண்ணுவியா, கேட்கறதுக்கு ஆள் இல்லையே நினச்சிட்டியா, என் பையன் மேலே எனத்துக்குடா நீ கை வச்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே செழியன், ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க, எங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்கள் யார், என்ன பெரிய மனுஷனா அப்படின்னு திட்டுறாரு. உடனே கோபிநாத், டேய் செழியா கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னதான் இவர் சொல்ல வர்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு, டேய் என் பிள்ளைக்கு நாளைக்கு பறிச்சடா, அவன் கையை உடச்சி இப்படி உட்கார வச்சுட்டியே, என் பொண்டாட்டி எப்படியோ கஷ்டப்பட்டுனாலும் 3 குழந்தைங்கள நல்லா தான் வளர்த்திட்டு இருக்கா, ஆனால் நான் ஊருக்கு போன சமயம் பார்த்து என் வீட்டுக்கே வந்து என் பையன் மேலே கை வச்சிருக்கேன்னா உனக்கு என்ன தைரியண்டா இருக்கணும் அப்படின்னு அங்கே நிற்கிற கோபிநாத்தோட காலரை எட்டி பிடிச்சு நெஞ்சில் ஒரு குத்து குத்துறாரு ஆகாஷோட அப்பா. அதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, டேய் ரவுடி, என்னடா என் வீட்டுக்கு வந்துட்டு என் புள்ள மேலேயே கை வைக்கிறியா, டேய் செழியா என்னன்னு கேளுடா அப்படின்னு சொன்ன உடனே செழியனும் அப்படியே அவரோட சட்டையை எட்டி பிடிக்க போக, உடனே பாக்யா வந்துட்டு, அத்தை ஏன் அத்தை சண்டையை ஜாஸ்தி பண்ணுறீங்க, அவர் பிள்ளைய அடிச்சிட்டாங்கங்கிற கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் பேசுகிறாரு, அது நியாயம் தானே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அத்தை செழியனை தூண்டி விட்டு மறுபடியும் இங்கே ஒரு ரவுடிசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டேய் செழியா நீ கை வைக்காதடா, என்ன இருந்தாலும் அவர் பெரியவர், ஆத்திரத்தில் பேசுகிறாரு, கொஞ்சமாக ஒதுங்கி நின்று நீ அமைதியாக பாரு, நான் சொல்லிக்கிற அவருக்கு பதில் அப்படின்னு பாக்யா முன்னாடி வர்றாங்க. அப்போ ஆகாஷோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு, அம்மா பாக்யம்மா, உங்களுக்கு வேண்டிதான் செல்வி இவ்வளவையும் சகிச்சுட்டு பொறுத்துட்ருக்கா, இல்லைன்னா அவன் என் பையன் ஆகாஷ் மேலே உயிரையே வச்சிருக்கா, அவன் நினச்சிருந்தானா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டுட்டு போய் இவங்களை முட்டி தட்டி வெளியில் வராத அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பா, அந்த அளவுக்கு துணிச்சலானவ தான் என் பொண்டாட்டி செல்வி. இருந்தாலும் இத்தனை வருஷம் என் பசங்க 3 நல்ல முறைக்கு சாப்பிட்டு நல்ல முறைக்கு துணிமணி எல்லாம் போட்டு நல்லா படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே உங்கள் வீட்டில் செல்வி வேலை செஞ்சு நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான்மா, அதனால தான் என் பொண்டாட்டி ஒரு நன்றி விசுவாசத்தோட இந்த நாய்ங்க மேலே கேஸ் கொடுக்காம இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி, டேய் என்னடா வார்த்தை இப்படியெல்லாம் எகுறுது, ஜாக்கிரதை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஈஸ்வரி. உடனே அவர் மறுபடியும் ரவுடி கெட்டப்புக்கு மாறிட்டு, என்னம்மா என்ன பெரிய மனுஷி, நீ என்ன தொலைச்சிடுவியா, எங்க தொலை பார்க்கலாம் தொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஈஸ்வரியோட முகத்துக்கு நேராக வந்து தன்னோட முகத்தை வைக்கிறாரு. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, அண்ணா தயவு செஞ்சு என் பையன் பண்ணதும் தப்பு தான், என் வீட்டுக்காரர் பண்ணதும் தப்பு தான், அதுக்கு நான் ஏற்கனவே செல்வி கிட்ட ஆகாஷ் கிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாச்சு, ஆனால் நீங்கள் இங்கே வந்து சத்தம் போட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு சிரிப்பாங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு, அதாம்மா நான் சொன்னேன், நன்றி விசுவாசம்ங்கிறது வேற, ஆனால் பெத்த பாசம்ங்கிறது வேறம்மா, நான் என்னதான் என் குடும்பத்தை பார்க்காம ஒரு பொறுப்பில்லாமல் நடந்துட்டு
வந்துட்டாலும் என் பையனை யாராவது அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை கண்டுக்காமல் இருக்க முடியுமாம்மா? சொல்லுமா, நீயும் 3 குழந்தைங்களை பெத்தவ தானே அப்படின்னு கேட்குறாரு ஆகாஷோட அப்பா. உடனே பாக்யா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறது சரிதான், கண்டிப்பாக உங்களுக்கும் பாசம் இருக்கும் உங்கள் புள்ள மேலே, நான் அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் நின்றுட்டு பேசுனீங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. உடனே ஆகாஷோட அப்பா ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாரு, அம்மா பாக்யாம்மா, உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். என்னதான் நான் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு என் குடும்பத்தை பார்க்கலனாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிவு எனக்கும் கொஞ்சம் இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு நான் இவங்களை கேட்குற கேள்வியை கேட்டுதாம்மா ஆகணும். ஏன்னா என் மனசில் அவ்வளவு ஒரு ஆத்திரம் இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையாலுமே என் குடும்பத்து மேலே அக்கறை வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் உள்ளே போங்கம்மா. ஏன்னா நான் இவங்க மேலே கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கணும். இவங்க எல்லாரும் உங்கள் வீட்டு ஆளுங்க, அதனால் உங்கள் மனசுக்கு கஷ்டமாக கூட அது எடுத்துக்கலாம். அதனால தாம்மா சொல்கிறேன், தயவு செஞ்சு உள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் என்னடா குடிகார பயலே, இங்கே என் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி நீ கேள்வி கேட்பியா? என்ன கேள்விடா கேட்ப? கேட்டு பாரு அப்படின்னு ஈஸ்வரி தெனாவெட்டா நிற்கிறாங்க கேட்டுக்கு முன்னாடி. அப்போ ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு, ஏம்மா பெரிய மனுஷி, நீங்களும் நியாயம் எது தர்மம் எதுன்னு யோசிச்சு தானே ஒவ்வொரு காரியமும் பண்ணணும். உங்கள் பொண்ணு இனியா மேலே தப்பு இல்லாத மாதிரி என்னமோ எல்லா தப்பும் என் பையன் ஆகாஷ் மட்டும் பண்ணின மாதிரி அவன் கையை மட்டும் உடச்சி விட்டீங்கல்ல. இப்போ நான் வந்துட்டு உங்கள் பொண்ணோட கையை உடச்சேன்னா ஒத்துக்குவீங்களா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாரு ஆகாஷோட அப்பா. உடனே செலியனுக்கு கோபம் வந்துட்டு சொல்கிறாரு, என்னடா என் தங்கச்சி இனியா கையை நீ உடைப்பையா? உடச்சி பாருடா அப்படின்னு சட்டையை எட்டி பிடிக்க ஓங்கி 4 அறை வைக்கிறாரு செலியனை ஆகாஷோட அப்பா. உடனே கோபிநாத்தும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட, அப்படியே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் செலியா, இவனை விடக்கூடாதுடா, நல்லா 4 தட்டுடா அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு, டேய் என்னடா நினச்சிட்டீங்க? எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஃப்ரெண்டுங்க, என்னோட ஃப்ரெண்டுங்க ரவுடிங்க தெரியுமா, அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணனா போதும், இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ரவுடிங்களும் இங்கே வந்து உங்களை உண்டில்லைன்னு பண்ணிடுவாங்க. எல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், பாக்யா அம்மாவுக்கு வேண்டி தான். அது மட்டும் இல்லைடா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் புள்ள கை காலை உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணங்காட்டி இப்போ பெரிய பரீட்சை, அதுதான் கலெக்டருக்கு பரீட்சை படிச்சுட்ருக்கான்ல, அந்த பரீட்சை எழுதுறதுக்கு கூட போக முடியலைன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். ஆனால் இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு, அதுவும் அதோட பேர் அடிபடும்னு சொல்லி தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னதான் குடிகாரனாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். பொண்ணு பாவம், அதோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான்டா நான் அந்த பேரவே இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட சொல்கிறாரு ஆகாஷோட அப்பா. உள்ள போன பாக்யா செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. செல்வி, எங்கே செல்வி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செல்வியும், ஏக்கா ஏன், நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, செல்வி உன் வீட்டுக்காரர் இங்கே வந்துட்டு செழியன், அத்தை, அதுக்கப்புறம் கோபி 3 பேத்தையுமே ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நான் சொல்லியும் அவர் கேட்கல செல்வி அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா அந்த மனுஷனை பற்றி தான் உனக்கு தெரியுமே, யார் சொன்னாலும் கேட்காது. என்னதான் பொறுக்கித்தனம் பண்ணினாலும் தான் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அதனால தாங்கிக்கவே முடியாதுக்கா. நேற்று இங்கே வீட்டுக்கு வந்து ஆகாஷை பார்த்ததுலேருந்து புலம்பிகிட்டே கிடந்துச்சு. என் பையன் கையை இப்படி உடச்சிட்டாங்களே படுபாவீங்கன்னு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு தாக்கா இருந்துச்சு. அப்போவே நான் மிரட்டி தான் வச்சுருந்தேன், இனிமேல் அங்கே போகக்கூடாது, அங்கே போய் யாரையும் பேசக்கூடாதுன்னு. ஆனாலும் உனக்கு தான் அதை பற்றி தெரியுமே, நான் எது சொன்னாலும் அது கேட்காது, அது மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை தான் பண்ணுன்னு. சரிக்கா நான் வர்றேன், வந்து அவரை இழுத்துட்டு வர்றேன் என் வீட்டுக்கு அப்படின்னு அவசரமாக கிளம்பி செல்வி அங்கே பாக்யா வீட்டுக்கிட்ட போக, உடனே ஈஸ்வரியும் சரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்கே ஆகாஷோட அப்பா கிட்ட. அப்போ வந்த செல்வியை பார்த்துட்டு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்னடி செல்வி, எங்கள் வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்கள் உப்பையே தின்னுட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் உன் புருஷனை ஏவி விட்டு எங்களை கேவலமாக பேச விட்டுருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி அப்படின்னு செல்வியை கேட்குறாங்க. உடனே செல்வியும், அம்மா வார்த்தையை அளவாக பேசுங்க, நீங்கள் பண்ணினதும் தப்பு தான், ஆனால் என் வீட்டுக்காரரை இங்கிருந்து சத்தம் போட வேண்டான்னு தடுத்து கூட்டிகிட்டு
போகிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என் கூட வம்பிழுத்து மறுபடியும் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க செல்வி. யோ நடையா வீட்டுக்கு போகலாம், ஏயா இங்கே எல்லாரும் பார்க்குற மான மரியாதையை கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே ஒரு கையை ஆகாஷோட அப்பாவை பிடிச்சு இழுக்க உடனே அவர் ட்ரிங்க்ஸில் இருக்கங்காட்டி செல்வியை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏய் செல்வி என்னடி என் பிள்ளைய இவனுங்க அடிப்பானுங்க, இவனுங்களோட பணக்கார திமிர்னால என்ன வேணாலும் சாதிச்சிடலான்னு நினைப்பாங்க, என்னை அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறியா? அப்போ பெத்தவங்கிறவன் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு ஆகாஷோட அப்பா. அப்போ செல்வி சொல்கிறாங்க, யோ இத்தனை நாளாக பெத்தவன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, டேய் குடும்பத்தை பார்க்காதது ரெண்டாவது, ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுகிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் என்னடி என்ன புருஷனும் பொண்டாட்டியும் பேசி வச்சுட்டு வந்து எங்களை கேவலப்படுத்தணும் அக்கம் பக்கத்துக்காரங்க முன்னாடி அப்படின்னு என்னென்ன ட்ராமா போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி மறுபடியும் வம்பிழுக்க உடனே இனியா சொல்கிறாங்க, முன்னாடி வந்துட்டு ஆகாஷோட அப்பா கிட்டேயும் செல்வி கிட்டேயும், ஆண்டி இதில் ஆகாஷ் மட்டும் தப்பு பண்ணலை, நானும் தப்பு தான் பண்ணியிருக்கேன் அங்கிள், அதனால் தயவு செஞ்சு இங்கிருந்து பேசாமல் போயிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க இனியா. உடனே ஈஸ்வரி, ஏய் இனியா உனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு, இவன் குடிகார நாயி இவனை போய் அங்கிள்னோ, அவள் ஒரு வேலைக்கார நாயி அவளை போய் ஆன்ட்டினோ, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாடி ஈஸ்வரி திட்டுறாங்க இனியாவை. உடனே இனியா இருந்துட்டு, பாட்டி நீங்கள் ஏன் பாட்டி இப்படி பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்று மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஆகாஷ் மேலே மட்டும் தப்பு கிடையாது, என் மேலேயும் தப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை டேடியும் அண்ணாவும் போய் ஆகாஷை அடித்து உதைச்சது மிகப்பெரிய குற்றம், அவங்க பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணுனா எவ்வளவு நமக்கு எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும் தெரியுமா, இன்க்ளூடிங் நானும் சேர்ந்து தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் பாட்டி, அதனால் அவங்க பெருந்தன்மை ஏழைங்களாக இருந்தாலும் எனக்காக ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேஸ் கொடுக்காம இவ்வளவு தூரம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டுருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் கேவலமாக பேசினா என்ன பாட்டி அர்த்தம், தயவு செஞ்சு நீங்கள் வாயை மூடிட்டு உள்ளே போங்க பாட்டி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. உடனே கோபிநாத்தும், இனியா நீ என்ன இனியா இவங்க கிட்ட எல்லாம் நீ போய் சாரி மன்னிப்பு எல்லாம் எதுக்கு கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், பேசாமல் உள்ள நட அப்படின்னு கோபிநாத் இனியா கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் குடிகார பையலே, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலை, போலீஸை விட்டு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு, வாங்க அப்படியே வாங்க வலிக்கு வரட்டும், போலீஸும் வரட்டும், எல்லா பக்கம் இருக்கிற நியாயத்தை விசாரித்து யாருக்கு சாதகமாக அவங்க பேசுவாங்களோ பேசட்டும் அப்படின்னு நியாயமாக பேசுகிறாரு ஆகாஷோட அப்பா. உடனே அங்கே கோபிநாத் சொல்கிறாரு, டேய் உனக்கெல்லாம் போலீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்க போகிறாங்க ஆகாஷோட அப்பாவை செழியனும் கோபியும். உடனே ஈஸ்வரியும், நல்லா அடிடா, நல்லா பிடிச்ச அடி, இவனுக்கு என்ன ஒரு கொழுப்பு இருந்தால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளவு பெரிய பணக்காரங்க நாம நம்மக்கிட்ட ஒரு மான மரியாதையை பற்றி கவலைப்படாமல் கேவலமாக பேசுவான், நல்லா அடிடா செழியா, நல்லா அடிடா கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்தில் தாங்க முடியாத ஆகாஷோட அப்பா தான் காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து, ஏம்மா இப்படி தான் பேசுவியா பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு ஈஸ்வரியை. உடனே ஈஸ்வரி விரக்தியில் நிற்கிறாங்க. உடனே செல்வியும், அம்மா மன்னிச்சிருங்கம்மா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நாங்கள் வேலைக்காரங்க தான், ஏழைங்க தான், ஆனால் இவர் பண்ணினது இப்போ தப்பு தான், அவர் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இங்கே வந்துட்டாரு, திரும்பவும் உங்கள் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனியா பாப்பா என்னை மன்னிச்சிடு பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யோ நடையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பாவை மறுபடியும் இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆகாஷோட அப்பா என்ன சொன்னாலும் கேட்காம அங்கேயே நின்றுட்டு ஈஸ்வரியை கழுவி கழுவி ஊத்துறத அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு, ஆமாம் நல்லா வேணும், இந்த கிளவி தான் தான் பெருசு, தான் பிடிச்ச காலு முயலுக்கு தான் 3 காலுங்கிற மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கணும்னு நினச்சா நல்லா வேணும், ஆனால் குடிகாரனாக இருந்தாலும் நியாயமாக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகாஷோட அப்பாவுக்கு ஃபேவராகவே அங்கே எல்லாருமே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே வெளியில் வந்த பாக்யா, செல்வி தயவு செஞ்சு உன் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே அவரும், அம்மா நீங்கள் சொல்கிறங்காட்டி நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா இன்னும் இவங்களை எவ்வளவு மான மரியாதையை கெடுக்க முடியுமோ கெடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஆகாஷோட அப்பா. அதுக்கப்புறம் பாக்யாவை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா அந்த வேலைக்கார நாய்க்கு நீ கொடுத்த இடத்துனால இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, எனக்கு செருப்படி கொடுத்துட்டு போகிறான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணின தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அத்தனை.